ஹாய் மக்களே, இன்றைக்கி ரெசிபி அப்படின்னா சூப்பரான ஒரு பாப்கார்ன் ரெசிபி தாங்க. ஸோ பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு தேட்டர் வரையெல்லாம் போவேனா, வீட்டிலே செஞ்சிடலாம், வாங்க செய்யலாம். அதுக்கு நம்ம ஆயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து கொஞ்சமாக கார்ன் சீட்ஸு, இது நார்மலாக எல்லா கடையிலுமே கிடைக்கிது. ஸோ நீங்கள் பாப்கார்ன் செய்கிற சீடுன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மறக்காமல் அந்த ஓரத்தில் இருக்கிற லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா சும்மா பட்டு 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 பட்டுன்னு தெரிக்கும். பட்டு பட்டன் தெரிச்சதுக்கப்புறமா அதுக்கான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. டப்பு டப்புன்னு வெடிக்குது. அவசரப்பட்டு திறந்தாதையும் மூஞ்சில் அடிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த சாட் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாப்கார்னை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலில் கொட்டதுக்கப்புறமா இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு ஒரு குழுக்குனாலும் பரவாயில்ல, மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கையால் அப்படியே உதறி விட்டாலும் பரவாயில்ல. சூப்பரான எம்மியான பாப்கார்ன் ரெடி. சேனல்